ஹோண்டா நிறுவனம் சந்தையில் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள சிபி ஷைன் எஸ்பி இருசக்கர வாகனம் குறித்து இன்றைய 234 வீல்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 234 வீல்ஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி பாத்தீங்கன்னா சிபி ஷைன் எஸ்பி. ஹோண்டா ஷைன் பாத்தீங்கன்னா கம்யூட்டர் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பைக்ஸ் சொல்லலாம். ஹோண்டா சிபி ஷைன் அண்ட் ஹோண்டா ஷைன் எஸ்பி இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டர் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு டிஃபரெண்ட் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் வைசரும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. இது நல்ல ஒரு எம் ஷேப்டான ஃப்ரண்ட் லுக்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான ஃப்ரண்ட் லுக் கொடுத்திருக்காங்க. சைட் போஸ்டர் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. கிராபிக்ஸ் சின்னதா டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்தது ஒரு டியூல் கலர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் ப்ளூ கொடுத்த மாதிரி நார்மல் ஷைன்ல பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கலர்ல வரும். சோ அது ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்தது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கு. அண்ட் அடுத்தது சைட் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோண்டா லீவோல இருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி இதுல கொடுத்த மாதிரியே இருக்கு. ஏன்னா சின்னதா ஒரு அந்த குரோம் பினிஷிங்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஆன் த ஹோல் இதுதான் சைட் போஸ்டர் அண்ட் ஃப்ரண்ட் போஸ்டர்ல இருக்கிற மெயின் டிஃபரன்சஸ். ஹோண்டா ஷைன் எஸ்பியோட ரியர் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ் இந்த டெயில் லைட்ஸ் தான். டெயில் லைட்ஸ் அண்ட் இந்த ஹேண்ட் கிராப் நல்லா ஒரு ரப்பர்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெயில் லைட் கொஞ்சம் ஷேப்ல நல்லா டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிளஸ் எல்இடி லைட்ஸ். சோ அந்த நீங்க பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் கொடுக்குது. இந்த வண்டியோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா 80/100 டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 18 inches அலாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அலாய்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியாவும் ரொம்பவே டிஃபரெண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரியர் ஷாக் அப்சர்வர் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ட்விஸ்டட் ஸ்ப்ரிங் கொடுத்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியா இருக்கு. ஆக்சுவலா இதுவும் ஹோண்டா லீவோல இருந்து தான் அப்படியே டிரைவ் பண்ணிருக்காங்க. ஆன் த ஹோல் இந்த வண்டி பாக்குறதுக்கு ஒரு நல்ல நீட்டான பேக்கேஜ் அண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வித் HED டெக்னாலஜி. அண்ட் இதோட மேக்ஸ் பவர் பாத்தீங்கன்னா 10.57 PS at 7500 RPM and maximum torque பாத்தீங்கன்னா 10.3 Nm torque at 5500 RPM. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3 தனி வேரியன்ட்ல வருது. ஒன்னு ட்ரம் பிரேக் வெர்ஷன், இன்னொன்னு டிஸ்க் பிரேக்ஸோட வருது. அண்ட் தேர்ட் சிபிஎஸ் பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் டெக்னாலஜி. அது முன்னாடி ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 230mm டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் பின்னாடி ட்ரம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேர்ந்து தான் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். அது ஹோண்டாவோட ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவ்லி கிளைம்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவான பிரேக்கிங் சிஸ்டம். அண்ட் கம்பெனி இந்த வண்டியோட மைலேஜ் கிட்டத்தட்ட 65 km/லிட்டர் கிளைம் பண்றாங்க. ஆனா நம்ம ஓட்டின வரையும் கிட்டத்தட்ட 60 km ரொம்பவே சாலிடா கொடுக்குது. ரொம்பவே நல்ல மைலேஜ்னு சொல்லலாம் ஒரு சிட்டி கம்யூட்டருக்கு.